गाइस இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட். நம்ம கூட யார் இருக்கானா, நம்ம ஃப்ரெண்ட் நிரோஷன் குணா 7 வாங்க गाइस. முதல்ல எப்படி பண்ற, முதல்ல நம்ம ஒரு காட்டுக்குள்ள மாட்டின மாதிரி நம்ம 3-4 குழந்தைங்க காட்டுக்குள்ள மாட்டிட்டாங்க. நம்ம போய் அவங்கள காப்பாற்றணும். இதுதாங்க இதோட சர்வர். ஓகேவா, இருங்க. இந்த மாதிரி மரத்தெல்லாம் வெட்டி ஸ்டோர் பண்ணி இதை எடுத்து இந்த இப்போ போய் இந்த கேம்பயரில் போகணும். இந்த கேம்பயரில் ஒரு வேளை போடலன்னா நைட்டு ஒரு மான்சூன் மாதிரி வரும். அதை நம்மளாம் அடித்து கொண்டுரும். இங்கே பாருங்கள், இதான் இவன் பேர் தான் டைனோ கிட். ஃபஸ்ட்டு கிட் பேர் டைனோ கிட்டு. இவன் நம்ம போய் காப்பாற்றணும். நம்ம அதெல்லாம் அப்புறமெல்லாம் பண்ணிக்கலாம், அவனும் முக்கியமே கிடையாது நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வேர்வல்ஃப் இருக்கா, இங்கே பக்கத்தில் கோல் இருக்குது. இது எடுத்துக்கணும். வேர்வல்ஃப் ஸ்டக்காக இருக்கு. ஆமாம், ஸ்டக்காக இருக்குது. ஐயோ ப்ரோ, தப்பிச்சு ஓட, கார்பா பிடிச்சி தப்பிச்சுது ப்ரோ, ஓட எல்லாம். சி கைஸ், இன்னொன்று நான் அந்த பெடி இருக்கான்ல, அவன் எப்பயுமே கேம்ப் ஃபயர் கிட்ட வரமாட்டான். ஒரு வேளை கேம்ப் ஃபயர் அணைஞ்சிச்சுன்னா நம்ம செத்தோம் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இன்னொன்று நம்மள்ட்ட ஹங்கர்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கணும். வேறு மெயினு நமக்கு ஹங்கர் இருக்குது. வேறு ஹங்கர் தான் நமக்கு எஸ்பி போய் அனுப்பிச்சிடும். நைட் அப்புறம் சீன் பாருங்க, நைட் அப்புறம் போட்டாங்க பாருங்க. இப்போ லெவல் 3 ஆகிடும். இந்த கிராஃப்டிங் ஐட்டம்ஸ் இல்லைனா நான் என்ன சொல்ல போனால் நிறைய எனிமீஸ்லாம் வருவானுங்க. அது தவிக்க தான் இதெல்லாம் இருக்குது. இந்த உட்டன் வால் இதை வச்சு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இது ட்ராப்பு பியர் டேப் அதை மாற்றிப்பானுங்க. எனக்கு டைமு, இது பெட்டு ரெகுலர் பெட் செய்யணும், நம்ம எப்பவுமே காம்பஸ் செய்யணும். இதான் ஃபார்மிங்கு. இது ஃபார்மிங்க்கு ஃப்ரீசர் தான் நம்ம வீட்டுக்கு கடி சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த மாதிரி நிறையா கைஸ்ங்க வந்து அந்த மாதிரி பிளான்ட்லாம் பண்ணாத பாருங்க. அப்புறம் நமக்கு என்ன, இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்பூனு நைட் பக்கத்தில் ஒரு ரன்னிங் பட்டன் மாதிரி இருக்கா, அதான் எனர்ஜி பார்னால் அந்த மாதிரி இல்லை, ஒரு இது மாதிரி ஹெல்த் பார், ஹங்கர் பார் மாதிரி. இருங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கா இது பண்ணுவோம். டோன்ட் கோ நவ், there are many WOLFS wolves. ஆமாம், நைட்டில் நிறைய wolves இங்கே அலையும், அதனால் நம்ம பார்த்து இருந்துக்கோம். ப்ரோ இது அனுப்பிச்சா இதுக்கு சும்மா காமெடி பண்ணுவோமா? we are not horse, we are human. We are not a horse, we are humans. நான் அறிவேவா. இருங்க கைஸ், நாங்கள் முதல்ல போய் செஸ்ட் கிளாஸ் கிடச்சா நாங்கள் காட்டுறோம். ஓகேவா, இருங்க, அது கட் பண்ணி எங்களுக்கு ஏதாவது புதுசு ஐட்டம்னா கிடச்சா உங்களுக்கு காட்டுறோம். ஓகே ப்ரோ, அங்கே பாருங்கள், நான் ஃப்ரெண்டை தொடச்சி ஓட்டிட்டு பாருங்க உல்ஃபு. அவன் அந்த போய் ஓட்டான். இருக்குண்ணா, இப்போ நம்மளை தத்து போய் பாருங்க எப்படி மஸ்டியே பண்ணும். இப்போ ஜம்ப் பண்ணி ஓடலாம், இல்லைனா பொறுமையாக போகலாம். இப்போ பாருங்கள், இந்த பையன் இப்போ தான் பெட்டேடு. இந்த என்ன பண்ணுவான்னா, நமக்கு நல்லா விற்பான். அவன் வந்து பன்னி ஃபுட் கேட்பான். பன்னி ஃபுட்டு பன்னி ஃபுட்டு வந்து நமக்கு நிறைய இது வேணும். பன்னி கொண்டா அதுலேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் நினைக்கிறேன். ரொம்ப நாளும் கேமே விளையாடல ஆக்சுவலாக. இருங்க, நம்மள்ட்ட மொத்தம் இது போட்டுரும். நைட் எப்போயுமே கேம்ப் ஃபயர் அணைய விட்டுறக்கூடாது. அணைய விட்டோம் நம்ம செத்தோம்னு அர்த்தம். நீங்கள் அணைய எப்போ விட்டீங்களோ நைட்டை அங்கே வந்துடும். யூ ஆர் நாட் சேவ் நவ். ஐயோ, இந்த உள்ஃபுட்டே போய் சாவுறாங்க இந்த நைட்டு. செத்தேன். இது கட்டிக்காதீங்கடா, டே பழிக்குதுடா. விட்டுக்கடா, அண்ணன் விட்டுக்கடா, செத்துருவா. நீ வலிக்குதுடா, விடுங்கடி, லீவ் மீ அலோன். இதை விட வர மாட்டானுங்க பாருங்க. அங்கெல்லாம் நான் நாய் வர மாட்டானுங்க. என்ன கடிக்கானுங்க. ப்ரோ லாகிங் கொண்டாச்சு. முதல்ல கறி எடுத்து போய் முழிக்கிடணும். கம்மா ப்ரோ, எனக்கு பாருங்கள், இது ஃபுல்லாக கம்மியாச்சு. நம்மளுக்கு ரொம்ப கம்மியாச்சா. நான்
எனக்கு பயங்கரமாக எச்சு குறைஞ்சிரும், அதனால் கொஞ்சம் சாப்பிட்ணும். 42 இருக்குது, ஓகே தான். கொஞ்சம் நல்லா அடிச்சு கொண்டு வருது ப்ரோ. ஆனால் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்ஸ் எதுவுமே கிடைக்கல ப்ரோ. ஒரு பால் கூட கிடையாது ப்ரோ. கரெக்டாக 14 ஒரு யுத்தமாக வருவான். அவன் நம்மள அட்டாக் பண்ணணும், 3 பேர் 4 பேர். நம்ம அங்கேயே டிபெண்ட் பண்ணணும். அவனோட பயங்கரமாக ஆயுதம்லாம் இருக்கும், நம்ம கண்டிப்பாக செத்துருவோம். நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு ஆக்ஸ் தான் இருக்குது. அவங்களோட பயங்கரமாலாம் இங்கே பாருங்க நைட்டை போட்டு நம்ம செத்தோம். We are dead, 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 dead. 53 வந்துருச்சு. ஓகே. ஆனால் ப்ரோ ஒன்றுமே பண்ணல ப்ரோ. நம்ம கலப்பிட்டிங் இங்கே பாருங்க எங்களுக்கு இன்னும் கிடச்சிச்சு. ஃப்ளாஷ் லைட் இங்கே பாருங்க. இதை வச்சா ரொம்ப பக்கத்தில் இருந்தால பட்டு இருக்க மூஞ்சில் அடிச்சிடணும். மூஞ்சில் அடித்தா டியருக்கு வந்து வெளிச்சம் தான் பயம். ஒரு சத்தம் கேட்குதா? அவன் தான் கதறான். இந்த டியர் தான் கதறான் ஆக்சுவலாகவே. வேறு எவனுமே கிடையாது, அந்த டியர் மட்டும்தான். இருங்க எங்கேயோ தூரத்தில் நம்ம பார்த்து தான் இருப்போம். எனக்கு மேலும் பார்ப்போம். அங்கே உழுப்பு நிற்கிது. இந்த டைனோ கிட்ட நம்மளை காப்பாற்றலை. அவன் வர அங்கே கதறி இருப்பான் டைனோ கிட்ட. அவனை வேறு போய் காப்பாற்றணும். வேறு யார்? இன்னும் ஃபியூல் 51 இருக்குது. ரைட் கிளாஸில் ஆன் பண்ணிட்டு இங்கே பாருங்க. என்ன அது? இதுக்கு ஹெச்பி போக முடியுது ப்ரோ. இந்த கேமே பக்கு போகும். இங்கே போக எப்போ நீங்கள் நைட் வேலை போகுது. ஐயோ நினச்சேன்டா. என்னடா இங்கே என்னடா இது ஒன்றுமே அதெல்லாம் தொட்டா நிற்கிறாங்க. ப்ரோ நான் செத்தேன் அங்கர்லே. வர ஒத்தக்கி பாடா செத்தான் செத்துடான். ஓ என்ன ப்ரோ சத்தது? டக் 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 டக். முதல்ல நீங்கள் போய் நல்லா ஃபுட்டை கலெக்ட் பண்ணுங்க. 1 ஃபாரஸ்ட் டுடே ப்ரோ. இவன் என்னன்னே தெரியல ப்ரோ. எனக்கு என்னன்னு தெரியல. ஏதாவது தெரிஞ்ச கேமரா பண்ணுங்க கைஸ். அவன் என்னன்னே தெரியல, எதுக்கு வரான்னு தெரில. இந்த கேம்லாம் முன்னாடி விளாண்டா தானே ஒன்றுமே தெரியாது கைஸுங்களாம். சரி ப்ரோ ஜஸ்ட்டு ப்ரோ இங்கே நல்லா பொருள் கிடைக்கும்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன். பார்ப்போம் என்ன அது? குட்சாக்கா தரல எடுத்துட்டு போய் ப்ரோ 15 என்ன எடுக்க முடியும் ப்ரோ? இங்கேயும் எப்படி ஒன்று இருக்காது தெரியும்டா. இதுதான் எடுத்துக்கலாம். காயின்ஸ் தான் தேவைப்படுது. இப்போ நம்ம கேம்பர் தங்கிட்டு இருக்கு. அங்கிட்ட அவன் முயல் அடிச்சு கொண்டுட்டு இருக்கான். ரைட்டு நில்ற முயல் போயில சாப்பிடா ப்ரோ. பனி ஃபுட்டு கிடச்சிது ப்ரோ. வாங்க இதை கொண்டு போய் அந்த ட்ரேடர் இருப்பான். ட்ரேடர் ப்ரோ போயிட்டான் ப்ரோ. என்ன ஆத்துக்குடா எனக்கு கிடைக்கு கைஸ். இங்கே பாருங்க இந்த பையன் டைனோ கிட்டு. இவனா போய் காப்பாற்றணும். வாங்க அழுகுறான் பாருங்க நம்மள்ட்ட. வாங்க கைஸ் இருங்க கைஸ். கொஞ்சம் நாங்கள் நல்லா பண்ணிட்டே உங்களை கூப்பிட்றோம். இருங்க கைஸ். இங்கே பாருங்க ஓடுற பாருங்க என்ன பையன். இங்கே பாருங்க இங்கே பாருங்க இந்த பையன் தான் பார்த்தீங்களா கைஸ்? என்ன பண்ணான்ட்டு இந்த டியர் தான் அவன் தான் ஆக்சுவலாகவே. பார்த்துங்க எப்படி ஒன்றா பார்த்தீங்களா? நம்ம பார்த்துட்டு இது பார்க்காம போகிறாமா. அவெல்லாம் அடித்து கொள்ளணும் கைஸ். கைஸ் நம்ம இப்பயே வரான்ட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக நம்மளை கொன்றுவான். இருங்க ரொம்ப ஹங்கிரியாக இருக்காமா. போச்சு ப்ரோ செத்தான் அவன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் மாதிரி இருந்துச்சுல, அப்போவே தெரிஞ்சு போச்சு நம்ம செத்துட்டோண்டு. அவன் தான் சொன்னேன்
அவன் வந்துடுவான். இன்னும் இவ்வளோ சீக்கிரம் வரான் அது மட்டும் தெரில. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வரான்னு தெரில. ஆனால் நம்ம செத்துட்டோம். கடுப்போ ப்ரோ. அவன் வந்து அடுத்த செகண்ட் நம்ம கொண்டுருவோம். ஈஸியாக கொண்டுருவோம். கன்ஃபார்ம் ஐ நோ தட் செத்துருவோம். அழகாக நம்மளை அடித்தே கொண்டுருவான். அவன்கிட்டலாம் பயங்கரமாக இருக்கும். நம்மளாம் செத்துருவோம். இருங்க பொறுமையாக கட் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட தான் இருக்கு. இருங்க போய் பார்ப்போம். கைஸ் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த பாட்டில் முடிக்க முடியாது. இன்னும் 2-3 பாட்டு ஆகும். பார்ப்போம் ப்ரோ. ஆக்சுவலாக இதுக்கு வந்து எண்டே கிடையாது. இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு 4-5 எபிசோடில் முடிக்கணும். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது கைஸ். இதை பற்றி நீங்கள் தான் சொல்லணும் என்னென்ன பண்ணணும் கைஸ். எப்படி பண்ண கிட்ட காப்பாற்றி சொல்லுங்கன்னு. நான் இப்போ மொதல் டைம் ஆடுறோம். எப்போ பார்ப்போம் கைஸ். தயவு செஞ்சு சொல்லுங்கள் என்ன பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் ஒரு புத்தூரில் பார்த்தேன் சும்மா. அவனா ஜஸ்ட்டு மரம் வெட்டி என்னமோ பண்ணுங்கன்னு நானுங்க அது மறந்து போச்சு. இருங்க, எங்களோட குறிக்கோள் மரம் வெட்டுறது மட்டுமே. போச்சு செத்தேன். நான் ஹங்கரி செத்தேன். இப்போ ஹங்கரில் செத்துருவோம் போலயே. முயல் குட்டி. ஓ மை காட் ப்ரோ, சாப்பாடு இல்லை ப்ரோ. சத்துதான் முயல் ஓடாத. என்கிட்ட ஹெல்த் ஹங்கர் இருக்கு. ஏன்னா ஹங்கரில் ஓடி கிடையாது. ரெண்டு கொடு. நீ எல்லாம் ஒரு முயல் தின்றுறாங்க. ஓகே, இப்படி இங்கே இருக்கலாம். உட்டெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி போடுவோம். கேம்பரில் எவ்வளோ இருக்குது? 40 இருக்கா? 50 ஆக்கி விட்ருவோம். பாருங்க, போட்டோ சதுரி கிளம்பும். இது இருங்க நைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்கு தெரியுமா? கேம்ப் ஃபயர் அணைஞ்சிருக்கா இல்லை பார்க்கறது தான். இப்போ நமக்கு அந்த கேம்ப் ஃபயர் ஸ்டாக்கில் வச்சுப்போம். இருங்க பிளேஸ் அது அடக்கா கமுக்கா அங்கர்லையே நான் சத்துட்டேன். ஒன்று நான் அங்கரில் சத்துருவேன், இல்லைன்னா அவங்கள்ட்ட போய் சத்துருவேன். வரணும் கைஸ். இப்போ நிரோஷன் நான் செத்துதான் நினைக்கிறேன். நான் செத்துருவோம் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில். எதுங்க நாங்கள் எப்படி செத்துருவோம்? அங்கே பாருங்க கைஸ், அங்கே பாருங்க புரியுதா? வெண்ண பையன் சாவுறான். டேய் ஏன் போவியாடா? பாருங்க கைஸ், பாருங்க வந்து பக்கத்தில் ஃபாஸ்ட்டாக செத்தா போவான். ஓட்டான் பாருங்க. ஓ மை காட் ப்ரோ, செத்துட்டேன். அப்போ அவனும் செத்துருவான். அவனை செத்துட்டேன். அவனை கொண்டுருவானுங்க எப்படியும் குணாவை. அவன் செத்துட்டான். ஆமாம், அங்கே பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க பாருங்களேன். என்னையும் கொண்டுட்டானுங்க. நான் செத்தது வந்து இதில் தான் நிறைய விஷயம். ஆனால் அங்கே பாருங்க குணா பாவா சதறி ஓடுறான். இருங்க இப்படி டைன் போட்டுருவோம். என்ன பண்ணுறது? டை you also please die நோ அடிக்காதரா. ஒன்றும் இல்லை கைஸ். இன்னும் கைஸ் போச்சா இந்த கேம்பஸ் சீக்கிரமாக இப்போ அணைய ஆரம்பிச்சிடும். சரிங்க கைஸ், இந்த வீடியோ இந்த இதை முடிக்கிறேன். அடுத்த பாட்டில் கண்டிப்பாக நிறைய பாட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.